சொல்றான் பாருங்க, நம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போட்டு பம்பு இழுக்கிறாங்க உடனே. அண்ணி, நீங்க சாப்பிடுங்க. அவர் வந்துடட்டும் யாழினி, நான் அவர் கூடவே சாப்பிட்டுக்கிறேன். அண்ணா கோவத்துல வீட்டை விட்டு போயிட்டாரு. எப்ப வருவாருன்னு தெரியல. அண்ணா வரும்போது நீங்க சாப்பிடாம இருக்கீங்கன்னு தெரிஞ்சா அதுக்கும் கோவப்படுவாரு. சொன்னா கேளுங்க அண்ணி. பரவாயில்ல, அப்படி கோவப்பட்டா நான் பேசிக்கிறேன். இப்ப எனக்கு சாப்பாடு வேணாம் யாழினி. அண்ணா வந்துட்டாரு அண்ணி, நீங்க சாப்பிடுங்க. எங்க எங்க போயிட்டியே இவ்ளோ நேரம்? உட்காருங்க உட்காருங்க, சாப்பிடலாம். வேணாம். ஏன்னா வேண்டாம்? அண்ணி உங்களுக்காக தான் சாப்பிடாம வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு வேண்டாம், அவளை சாப்பிட சொல்லு. நில்லுங்க. வெறும் வயித்தோட தூங்க கூடாது, சாப்பிட்டு போங்க. எனக்கு வேணாம். என்ன நான் சொன்னதே சொல்லிட்டு இருக்கீங்க? கோவத்தை சாப்பாட்டுல காட்டலாமா? எனக்கு யார் மேலே எந்த கோபமும் இல்லை. கோவப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அமைதியா இருக்கிறது தான் சரி. ஆனந்தி மாதிரி. என்னங்க? நீ சாப்பிடு, நான் ரூமுக்கு போறேன். எங்க தயவு செஞ்சு சாப்பிட்டு போங்க. நான் சாப்பிட்டேன். பொய் சொல்லாதீங்கண்ணா. அண்ணியை விட்டுட்டு எப்ப சாப்பிட்டிருக்கீங்க? என்னைக்கு சாப்பிட்டிருக்கீங்க? இன்னைக்கு சாப்பிட்டேன். போன இடத்துல சாப்பிட வேண்டிய கட்டாயம் ஆயிடுச்சு, அதனால சாப்பிட்டேன்.